எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோ வெளியாகி இருக்குது. பாரதி ராஜா அவங்களுடைய பேத்தி பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்குல பண்ண ஒரு குறிப்பிட்ட வீடியோ வெளியாகி இருக்குது. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, பாரதி ராஜாவுடைய மனைவி பண்ணாதது, பாரதி ராஜாவுடைய மகள்கள் பண்ணாததை பாரதி ராஜாவுடைய பேத்திகள் பண்ணியிருக்கிறாங்கன்னு அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அந்த பேத்தி பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குல என்ன பண்ணாங்க, அந்த வீடியோவில் என்ன இருக்குது, எதனால் இந்த வீடியோ இவ்வளோ வைரலாக இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, பாரதி ராஜா அவர்கள் 84 வயதில் நம்மளை எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டார். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணாத சாதனைகள் கிடையாது. ஆனால் இவ்வளோ சாதனைகளையும் இவ்வளோ புகழ்களையும் சம்பாதித்த பாரதி ராஜா அவர்கள் 84 வயதில் தனிமையை மட்டுமே, கடைசி காலத்தில் சாகிறதுக்கு முன்னாடி தனிமையாக மட்டுமே இருந்திருக்கிறாரு. அந்த தனிமையை தாங்க முடியாமல் இறந்தும் போயிருக்கிறாரு. இது உண்மையாலும் நேயர்களே மிகவும் ஒரு கொடுமையான விஷயம். வாழ்க்கை முழுக்க நல்லது மட்டுமே பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க வெற்றிகளையும் வாழ்க்கை முழுக்க பல சாதனைகளையும் செய்த பாரதி ராஜா அவர்களுக்கு அவருடைய கடைசி காலத்தில் அவருடைய மனைவியும் மகள்களும் கூட இல்லாமல் அவர் இறக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சோககரமான விஷயம். இதெல்லாம் எதனால் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் மறக்காமல் கன்வர்ஸ் தெரிவிங்க. ஒரு நபர் நல்லவராகவும் இருந்திருக்கிறாரு. ஒரு நபர் இவ்வளோ வெற்றிகளை அடைஞ்சும் ஏன் அவருக்கு தனிமை கிடச்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. இப்படி இருக்கிறப்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன் தான். என்னதான் மனைவியும் மகள்களும் விட்டுட்டு போயிருந்தாலும் பாரதி ராஜாவுடைய மகனுக்கு பாரதி ராஜா மேலே, அவங்களுடைய அப்பா மேலே அந்த அளவுக்கு பாசமாக போன வருஷம் வரைக்கும் உயிராக பார்த்துட்டு இருந்தாராம். அதனால் பார்த்துட்டாராம் அவருடைய மகன். அதனால தான் பாரதி ராஜா அவர்கள் அந்த அளவுக்கு தெம்பாக இருந்தார். போன வருஷம் வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் கடைசி ஒரு வருஷம் எப்போ மகன் இறந்து போனாரோ அதுலேருந்து அவர் எந்த ஒரு படங்களும் நடிக்கிறது இல்லை. அவர்கிட்ட இருக்கிற சந்தோஷம் போயிடுச்சு. எதுவுமே இல்லாமல் மனக்கவலையோட கடைசியில் இறந்து போயிட்டார். இப்படிலாம் இருக்கிறப்ப அவருடைய இறுதி சடங்கு அப்போ மனைவியும் மகளும் பாரதி ராஜாவுடைய மருமகள் கிட்ட சொத்துக்காக சண்டை போட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன், அவ்வளோ பெரிய மனுஷன் இறந்து போயிருக்கிறாரு. அவருடைய இறுதி சடங்குல சொத்துக்காக சண்டை போட்டு அவரை இவ்வளோ அவமானப்படுத்துகிறீங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, பாரதி ராஜா அவர்களுடைய பேத்தியுடைய ஒரு வீடியோ இப்போ மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. அந்த குறிப்பிட்ட வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவுடைய பேத்தி பாரதி ராஜா அவர்களுடைய மடியில் படுத்துக்கிட்டு அழுவுறதும் கதறதும் அதை பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே கண்கள் கலங்கிருச்சு. அங்கே இருக்கிற பல பேருக்கு தெரியல யார் மகள் யார் பேத்தின்னு. ஏன்னா மருமகள் பாரதி ராஜாவுடைய மனைவியும் பாரதி ராஜாவுடைய மகளும் பாரதி ராஜாவுடைய மருமகள் கிட்ட சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே பேத்தி அவ்வளோ அழுதுட்டு இருக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கிற எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, மகளுக்கும் மனைவிக்கும் விட அந்த பேத்திக்கு தான் பாரதி ராஜா மேலே இவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பேத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்களுக்கு சொத்து வேண்டாம், எங்கள் தாத்தாவை அவருடைய கடைசி காலகட்டத்தில் இறுதி சடங்கில் கூட அவமானப்படுத்தாதீங்க, அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், நான் உங்கள்கிட்ட சொத்தும் கேட்கல, எங்களுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு பாரதி ராஜாவுடைய பேத்திகள் அங்கே பேத்தி கெஞ்சினது எல்லாருடைய கண்களையும் கலங்க வச்சுருக்குது. நேயர்களே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாரதி ராஜாவுடைய மனைவியும் மகளும் மருமகள் கிட்ட சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பேத்தி, எங்களுக்கு எங்கள் பாரதி ராஜா என்னுடைய தாத்தாவுடைய இறுதி சடங்கு மரியாதையாக நடத்தினா போதும், அவர் யாரும் அவமானப்படுத்தாதீங்க, எங்களுக்கு சொத்து வேண்டான்னு சொன்னதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே தெரிவிங்க. நன்றி.